ஸ்ரீமதே நாராயணாய நமக. வருகின்ற 16ஆம் தேதி நாக சதுர்த்தி. ஆனால் 15ஆம் தேதி இரவே நாக சதுர்த்தி வந்துடுது. நாக சதுர்த்தி நாக தெய்வங்களை வழிபடுவதற்காக தோன்றிய ஒரு நாளாகும். சர்ப்பதோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக விலகும். சரி, அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை, ரொம்ப எளிமையானது. கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு இல்லை விநாயகர் கோயிலுக்கு. அங்கே நாகர் சிலை இருக்கும், இல்லை ராகு கேது தனியாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் வச்சுட்டு நம்ம வழிபட்டுட்டு வரலாம். இல்லை பாம்பு புத்து இருந்ததுன்னா அதுக்கு பால் வாங்கி நம்ம ஊற்றலாம். இந்த மாதிரி பண்ணும்போது காலசர்ப்ப தோஷமோ அல்லது ராகு கேது தோஷமோ இருந்ததுன்னா படிப்படியாக விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, ஐதீகம். எந்த ஒரு வழிபாடும் ஒரே நாளில் செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. அது எல்லாமே நம்மளோட நம்பிக்கை தான். நீங்கள் அதே நம்பிக்கையை வச்சுட்டு அடிக்கடி போய் நாகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணி பால் ஊற்றிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களோட திருமணமோ அல்லது குழந்தை பாக்கியமோ இல்லை உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்துமே கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட நாள் அவங்களுக்கு விசேஷமான நாள். அது கூடவே உங்களோட முழு நம்பிக்கை இருக்கிறதுனால அது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த விஷயம் நடந்துருது. நீங்களும் நாக சதுர்த்தி அன்னைக்கு கோயிலில் போய் வழிபாடு செய்து எளிய முறையில் பண்ணுங்கள். எதுவுமே கடவுள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது நம்மளோட அன்பை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் முழு மனதோட அன்பாக அவர்கிட்ட இருங்க. உங்களுக்கு தேவையானது அனைத்தும் தானாகவே வரும். நன்றி.